வணக்கம். SRS Colour Roofing ஷீட் கம்பெனி மேனேஜர் பிரகாஷ் பேசுகிறேன். இப்போ வந்து பொதுவாக வந்து எல்லோரும் வந்து காங்கிரீட்டு முட்டடிச்சு காங்கிரீட் போடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி காங்கிரீட் போடாமல் எதனால நீங்கள் இந்த கேரளா ஷீட் வந்து சூஸ் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். இப்போ இது வந்து நான் இங்கே 2-3 இடத்துல பார்த்தேன். இது சரிங்கண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரெண்டாவது கூலிங்காகவும் இருந்துச்சு. ரெண்டாவது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது பிரமிடு மெத்தட் போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக. நான் கேரளா மெத்தட் போடணும் அப்படின்ட்டு அதுக்காக கேட்டேன். இங்கே ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு சரின்ட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இதை சூஸ் பண்ணது. அப்படிங்களா? சரிங்க. இப்போ எப்படிங்க இப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஃபினிஷிங் நாங்கள் இப்போ ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. முன்னாடி ஸ்ட்ரெஸ் ஒர்க் பண்ணவங்களும் நல்லா தான் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு இந்த லைன் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. சரி சரிங்க. எல்லாம் ரொம்ப வேலை பார்த்துருக்கேன் நான் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓடு போட்டவங்க அந்த இவங்களும் நல்லா தான் பண்ணாங்க. ஸோ ஒர்க்கரை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்ல ஒர்க்கர்ஸ். அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. 4 நாள் இருந்தாங்க, நல்லா இது பண்ணிகிட்டே போனாங்க. இப்போ நீங்கள் மற்ற வீட்டில் பார்த்து பிடிச்சி போய் நம்ம வீட்டுக்கு பண்ணிடலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போட்டது இப்போ உங்களுக்கு எப்படி? இப்போ எனக்கு இது போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா வீடு கூலிங் ஆகி போச்சு ஒன்று. ரெண்டாவது இப்போ ஏசியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஏசி யூஸ் பண்ணுறலாம் வீட்டில் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ நானே வந்து ஃபேன் போட்டதே இல்லை நைட்டில். இப்போ ஃபேன் இல்லாமல் தான் இருக்கேன் இப்போ. ஏன்னா இப்போ ரொம்ப கூலிங்காக இருக்குது. நாய் ஒன்று வீட்டில் வளர்க்குறேன். பார்த்தீங்களா? வந்துருக்குமே. அது வந்து எப்போவுமே இப்போ மேலேயே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா எனி டைம் மேலே தான். இப்போ அதுவும் ஜாலியாக இருக்குது. இப்போ ரொம்ப இதாக இருக்குது. இப்போ மழை பெய்யும்போது சத்தம் எப்படிங்கண்ணா இருக்குது? சத்தம்லாம் ஒன்று கூட இல்லை. மழை பெய்யும். இப்போ நேற்று ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக மழை. ஆனால் வீட்டில் மழை பெஞ்சதே தெரியல எங்களுக்கு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் திறந்ததுக்கப்புறம் சவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் வெளியிலே எழுந்திரிச்சு வந்தோம். இப்போ இந்த பக்கம் ஒரு செட் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எதுவும் சவுண்டு கேட்டால் தானே ஒழிய. சரி, இதில் வந்து எனக்கு சவுண்டே இல்லை, ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஹீட்டுக்கும் வந்து ஆமாம், ஹீட்டு வந்து நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. ஹீட்டே இல்லை. இப்போ வீட்டில் வந்து ஏசி போடுறதும் கம்மியாயிடுச்சு. ரெண்டாவது ஃபேன் போடுறதே கம்மியாக தான் இருக்குது. சரி சரிங்க. இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ஏதாவது உங்களுக்கு இருக்கா இதில்? இப்போ இது வரைக்கும் என்ன நான் ஒன்றும் மெயின்டைன் பண்ணலை. எதுவும் இல்லை. இப்போ போட்டதுலேருந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் இருக்கும். மற்றபடி ஏன்னா இதை போட்டால் சில பேர் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதுக்கப்புறம் வருமா, ஏதாவது ரீஒர்க் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமா அப்படின்னு சில பேர் போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ரீஒர்க்கும் நான் பண்ணல. ஏன்னா சைடில் வந்து உங்களுக்கு பைப் லைன் இழுத்துருக்கேன். அதுவும் அவங்க தெளிவாக தான் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு எதுவும் ஒன்றும் தெரியல. பார்த்தா தான் தெரியும் இன்னுமே எப்படி வருதுன்ட்டு. என்ன அவர் சொல்லியிருக்காரு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே இன்னொருத்தர் போட்டிருக்காரு, அவரும் நல்லா தான் பண்ணியிருக்கேன் எங்களால். நான் அவருக்கு இந்த மாதிரி ஓடு போடல. அவரோட சீட்டு மட்டும் தான் போட்டிருக்காரு. நான் தான் ஓடு போட்டிருக்கேன். அதனால் அவர் நல்லா இருக்கும் போல அப்படின்னாரு. அதனால் இப்போ அவரும் திருப்பி ஓடு போடணும்னு இருக்காரு. போடுவார்னு நினைக்கிறேன். இது என்ன பர்பஸ்க்கு நான் போட்டிருக்கேன்? இப்போ இங்கே ஏதாவது ரூம் ஏதாவது போட போகிறேன் இல்லை, ரூம் இங்கே ஒரு ரூம் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஹால் மாதிரி விட்டுருவேன். நான் அங்கே ரூம் போட்டு மீதி ஹால் மாதிரி விட்டுருவேன். எனக்கு என்னென்னா இதுக்கு செலவு பண்ணி நான் ரூப் எடுத்து மேலே ரூப்பு திருப்பி ஒட்டணும். அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு இதை போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மெத்தடில் போட்டு விட்டேன். இப்போ காஸ்ட் வைஸ் உங்களுக்கு இது எது கம்மியாக இருக்குது. ரெண்டாவது நம்ம இப்போ பண்ணியிருந்தேன்னா மேலே ஒரு அமௌண்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது மேலே நான் திருப்பி தட்டோடு போடணும், அது இல்லை. இப்போ இதுவும் உங்களுக்கு எனக்கு எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. இப்போ சரி சரி. இப்போ வீட்டோட அமைப்பு இப்போ டோட்டலாக ஆமாம் லுக் ஆகிடுச்சுல. உங்களுக்கு எலிவேஷன் நல்லா இருக்குது. லாங்லேருந்து வந்தால் நேற்று கூட 2 பேர் வந்து நல்லா போட்டிருக்காங்க அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. சரி சரி சரி. லாங்லேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் பாருங்க, அந்த அங்கேருந்து பார்க்குறாங்க. அப்படிங்களா? அங்கேருந்து பார்த்துட்டு இது ஏன் கேரளா மெத்தட் போட்டிருக்காங்க, இந்த காட்டு பகுதியில் போட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குண்ணே அப்படின்னா அது நான் தாயா அப்படிம்பேன். சிரிச்சிட்டே பாட்டு போவாங்க. சரி. இது காடு மாதிரி தான் இருக்குது, சுற்றி காடு தானே. அங்கேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே ஒரு தனி மெட்டதில் இருக்கும், அப்படியே அழகாக இருக்குங்க. இயற்கையோட ஒன்றி நல்லா இருக்குது. கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு போவாங்க. அங்கேருந்து எல்லாம் அந்த எம்ப்ளாயிங்கெல்லாம் அங்கேருந்து பார்ப்பாங்க. யார் போட்டிருக்காங்க கேட்க நான் தான் சிரிச்சிட்டே போவேன் வந்து பார்த்துட்டு. ஒர்க்கு ஸ்பீடு எப்படிங்கண்ணா? ஸ்பீடெல்லாம் பரவாயில்ல, நல்லா. அதனால் டீமில் நல்லா தான் பண்ணாங்க. ஒரே நாளில் ஓடு மாட்டாங்க. இந்த பொசிஷன் மட்டும். சரி சரிங்க. அந்த பொசிஷன் ஒரு 1/2 நாளில் மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேலை இருந்துச்சு இல்லை மேலே. ஆமாம், அதில் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி சரி சரி. ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்ல ஒர்க்கர் தான். இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ ஓவராலாக உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஓவராலாக உங்களுக்கு எப்படி? இது எனக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருக்குது. ரொம்ப இப்போ எனக்கு வேலை இந்த இப்போ நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்க, இதுக்கு நான் இது பண்ணணும் அவ்வளோதான். இது பெயிண்ட் அடித்து ஏதாவது படம் கிடம் மாட்டி விட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கு அந்த இது பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் லுக்காக இருக்கும். ஒரு மினி ஹால் மாதிரி இருக்குது எனக்கு, அவ்வளோதான். ஓகே ஓகேண்ணா. சரிங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம இந்த வீட்டு லொக்கேஷன் கொடுப்போம். யாராவது நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் வந்து பார்த்தாங்கன்னா எப்படி இருக்குன்றது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சந்தோஷம். இப்போ நம்ம இங்கே வந்து அண்ணனுக்கு வந்து இப்போ ஓடு போட்டு மேலே வந்து ஷீட்டு போட்டிருக்கோம், அடியில் பூவோடு போட்டிருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பைசன் போர்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்.
அந்த உள்ள ட்ரெஸ் ஒர்க்கெலாம் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு சைடில் பைசன் போர்டு அடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டி பார்த்து ப்ரைமர் அடித்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் பெயிண்டிங் நீங்கள் மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி க்ளே டைலுக்கு மண்ணோட்டுக்கும் நீங்கள் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்து பண்ணிக்கலாம். அது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சுற்றி வேறு ரூம் போட்டு இது ஓப்பனாக விட்டுருக்காரு. இனி ஃப்யூச்சரில் வந்து ரூம் போட போகிறாரு. ரூம் போட்டு நீங்கள் இதை ரூமாகவும் டிவைட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பெயிண்டிங் ஒர்க்கு நார்மலாக தான் கொடுத்துருக்கோம். இங்கே வுட்டு கிரைம்ஸ் எதுவும் கொடுக்கல. சில இடத்துல வந்து மரம் மாதிரி கிரைம்ஸ் கொடுத்துருவோம். அது கஸ்டமருடைய நீடை பொறுத்து இருக்குது. இதுக்கு ஓட்டுக்குமே வந்து நாங்கள் மேட் ஃபினிஷிங் கொடுக்கல. அப்படியே இருக்கிற ஓட்டை வந்து நேச்சுரலாக என்னவோ அதை மாட்டியிருக்கோம். அதுவுமே கஸ்டமரோட நீடை பொறுத்தாக இருக்குது. மேட் ஃபினிஷிங் அடித்து கொடுக்கணுன்னா அடித்து போடுவோம், இல்லை வேண்டான்னா அப்படியே போட்டுருவோம். பைப்புக்கு அதே மாதிரி தான். வுட்டு கிரைம்ஸ் வேணும்னா அடித்து கொடுப்போம், இல்லை வேண்டான்னா அப்படியே ப்ளைனாக போட்டு கொடுத்துருவோம். மற்றபடி உங்களை எங்களோட முடிஞ்ச அளவுக்கு என்ன இதில் அழகு பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருவோம். மற்றது ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் கீழே இருக்கும். இந்த ஷெட்டோட வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே கீழே இதில் அட்டாச் பண்ணியிருப்போம். எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு வேணும்னாலும் வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த லொக்கேஷனில் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.